வணக்கம் கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பிரெட் அல்வா தான் செய்கிறேன். அதனால தான் ப்ரெட்டை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பீசஸாக கட் பண்ணியாச்சு. அந்த மேலே வந்து ப்ரௌனிஷாக இருக்கும். அந்த இதுதான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் காட்டுறேன். அதுதான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பீசஸாக. இப்போ தான் ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு பீசஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு 3 பீசஸில் ஒரு பீசஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இன்னும் 2 பீசஸ் இருக்குது. அதுவும் கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து அதுதான் சொல்லிகிட்ருக்கேன், 3 பீசஸ் இருக்குது, அதில் ஒரு பீசஸ் கட் பண்ணியாச்சு, இன்னும் 2 பீசஸ் இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்படி சொல்லிகிட்ருக்கேன் உங்ககிட்ட. பார்த்திங்கன்னா 3 பீசஸும் கட் பண்ணியாச்சு. அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ப்ரெட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்ட அப்புறம் கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்க சொன்னாங்க. அதே மாதிரி எண்ணெயை ஊற்றியாச்சு. அந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்னஸ்ஸாக இருக்கணும். எண்ணெய் ஊற்றிட்ட அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டப்புறம் ரொம்ப ஹீட்னஸ்ஸாக இருக்கணும். அப்போ வந்துட்டு தான் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண முடியும். டோஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்டிங் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நான் வந்து எண்ணெயில் வந்து போடலான்னு இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் ப்ரௌனிஷ், இந்த மாதிரி தான் பதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகிட்டுனா ஐமீன் கேரமில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரமில் பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கேரமில் ஆகிட்ட அப்புறம் ப்ரெட்டை வந்துட்டு அதில் போட்டுடணும். போட்டுட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டுனா தான் நல்லா ஒரு டேஸ்டிங் ஒரு பதமே வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு நல்லா வந்து கிண்டிட்டு அப்புறம் அந்த கேரமில் பண்ணால் இப்போ வந்துட்டு கேரமில் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஒரு சுகருக்கு ஒரு 4-5 ஸ்பூன் போடுறேன்னா ஒரு சுகர் 4-5 ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் வந்து வாட்டர் ஊற்றிடணும். இந்த மாதிரி தான் போக வரும். ஆனால் பயப்பட தேவையில்ல. நான் கொஞ்சம் பயந்தேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டம்ளரை கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது நல்லா ப்ரெட்டை வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து கிரண்டிட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சுகரும் ப்ரெட்டும் வந்து நல்லா வந்து மூழ்கி இருக்கும். ப்ரெட்டு வந்து நல்லா வந்து சுகருக்குள்ளே வந்து மூழ்கி இருக்கும். ஒவ்வொரு பீசஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொன்னாங்க நெய் ஊற்றினா. நான் வந்து நெய் ஊற்றினா, ஆனால் அந்த கிளிப் வந்து வரல. ஸோ சாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் அதுக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து வைப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சிலாம் பார்க்கல. நான் வீடியோ தள்ளும் போது அந்த ப்ரெட் அல்வான்னு வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு ஓகேன்னு சொல்லி செஞ்ச ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சைலாம் நெய்யில் வறுத்து வச்சு இப்போ ப்ரெட் அல்வா டேஸ்ட்டே இருந்துச்சு. வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் ட்ரைன்னு வாங்கலாம். அந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. மீன்ஸாக இருந்துச்சு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்க. டாட்டா பாய்.